Hello all, welcome to my channel. இன்னைக்கு வந்து ஒரு sleeve work தான் பார்க்க போறோம். இது வந்து bead and thread work வந்து mix ஆகி வரும். இது வந்து sleeve part அப்படின்றதுனால நான் extra cloth போட்டு இதை attach பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போதும் போல் சரி லைன் கொடுத்துக்கலாம். சரி லைன் வந்து 3 lines கொடுக்க போகிறேன். இதுதான் ஆக்சுவல் ஸ்லீவோட எண்டிங் பார்ட்டு. அதனால் அதிலேருந்து நான் ஒரு 3/4 inch விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பேக் லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன டிப் தான், எப்போவுமே ஆரியை பொறுத்த வரைக்கும் உங்களோட நீடில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு போடணும். பீடு ஒர்க் ஆகட்டும், சரி ஆகட்டும், த்ரெட் ஆகட்டும், சில்க் த்ரெட் ஆகட்டும், எதில் போட்டிங்கனாலும் நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து அந்த ஹூக்கில், அதாவது இந்த நீடிலோட ஹூக்கில் கரெக்டாக த்ரெட்டு மாட்டி உங்களுக்கு மேலே வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு கட் ஆகிடும் நிறையா டைம். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நீடில் வந்து நல்லா நீட்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுங்க. நெக்ஸ்ட்டு சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 3 லைன் சரி த்ரெட், அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே நெருக்கமாக, கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் ஒட்டி லோடிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் பைப்பிங் த்ரெட் வந்து இந்த மாதிரி விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அதோட எட்ஜில் மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக எல்லாமே ஜாயின் ஆகிடும். நமக்கு வந்து கிளாத்தில் ஒட்டி ஸ்டிச்சஸ் போடும் போது ஈஸியாக இருக்கும். இதை தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம். பைப்பிங் த்ரெட்டை லைட்டாக க்ளூ போட்டு அது மேலே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். பைப்பிங் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேலே கண்டிப்பாக நம்ம வந்து நார்மல் தையல் நூலை யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். பிகாஸ் அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஒர்க் வந்து நல்லா எம்போஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு த்ரெட் வந்து எப்போவுமே வந்து நல்லா ஸ்டிக் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். இது போல் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இதே போல் ஃபுல்லாக நம்ம ஜிக்ஸாக் கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். பைப்பிங் மேலே ஜிக்ஸாக் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ சாரியில் இந்த கலர் தான் இருக்குது, அந்த கலர் த்ரெட்டை எடுத்து நான் வந்து லோடிங் பண்ண போகிறேன். லோடிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நல்லா கிராஸாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லாங் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக், ஒரு லாங் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக த்ரெட் மேலே போட ஆரம்பிக்கலாம். நல்லா க்ராஸாக எடுத்தனால நமக்கு இது ஃபுல்லாகவே அழகாக க்ராஸாக வந்துடும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு போடுறத மட்டும் நல்லா க்ராஸாக எடுத்துக்கோங்க. ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக், அவ்வளோதான். லோடிங்க்கான ஃபுல் வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா அப் அண்ட் டவுன் வந்து ஸ்டிச்சஸ் எடுத்து போடுங்க. இதில் என்ன ஒன்றுனா நம்ம வந்து டவுனில் போடுறப்போ ஆல்ரெடி பீடு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பீடுக்குள்ளே லைட்டாக, அதாவது பீடை இப்படி லைட்டாக தள்ளி விட்டுட்டு அதுக்குள்ளே இருந்து குட்டி லாக் எடுத்து போடுங்க. இல்லைனா வந்து நமக்கு பீடுக்கும் இந்த லோடிங்க்கும் நடுவில் லைட்டாக கேப் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைன் இன்னொரு லைன் பீட் கொடுத்துடலாம். ஸோ அந்த சைடு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த சைடு மட்டும் எங்கேயும் கேப் தெரியாத போல் லைட்டாக, ரொம்பலாம் தள்ள வேணாம், பீடு கட் ஆனாலும் ஆகிடும். ஸோ லைட்டாக அந்த பீடை மூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளேருந்து குட்டி லாக் எடுத்துக்கோங்க. லோடிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா கிராஸாக போட்டால் மட்டும்தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது இதை வந்து பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம லோடிங் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதில் பாருங்கள் லைட்டாக நமக்கு வந்து அந்த
ஹோல் மாதிரி தெரியும் சைடில். ஏன்னா நம்ம குட்டி லாக் போட்டு இழுக்கிறப்ப லைட்டாக அது இருக்கும். ஸோ கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து நீட்டாக பீட் ஒர்க் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம கர்வ் மாதிரி கொடுக்க போகிறோம். யூ ஷேப் கர்வ் மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி காயின் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால. அதே போல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் மார்க்கர் பென்சிலில் பண்ணல, நார்மல் கலர் பென்சிலில் தான் கர்வ் போட போகிறேன். ஏதாவது தப்பு வருது அப்படின்னாலும் நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த நார்மல் பென்சில் எடுத்திருக்கேன். அதே போல் நம்ம சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த கர்வுக்கும் லைட்டாக சென்டரில் கேப் வரணும். ஏன்னா நான் அந்த கர்வில் பீடு 3mm பீடு தான் கொடுக்க போகிறேன் கர்வ் மாதிரி. ஸோ அதனால் நம்ம ஒட்டி போட்டுட்டோம் அப்படின்னா பீடும் டச் ஆகிற மாதிரி ஆகிடும், கரெக்டாக வராது. ஸோ லைட்டாக நான் கேப் விட்டுறேன். லைட்டாக ஒரு கேப் விட்டுட்டு ஒரு கர்வ் ஷேப் மாதிரி போட்டுக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு ரொம்ப லைட்டாக கேப் விட்டுருக்கேன். அதே போல் நான் இந்த காயின் எடுத்ததுலேயுமே இந்த மாதிரி 2 சைடும் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு கர்வ் இருந்தால் போதும். அதுக்காக பாருங்கள், இதே போல் தான் ஃபுல்லாகவே நான் கர்வ் கொடுக்க போகிறேன். ஒரே மாதிரி ஷேப்பில் கர்வ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இந்த கர்வ் ஷேப்லலாம் இப்போ 3mm பால் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். சிங்கிள் பீடாக வச்சு கரெக்டாக இந்த கர்வ் ஷேப்பில் கொடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த இடத்துல வரும்போது, கர்வோட இந்த இடத்துல வரும்போது இந்த மாதிரி ஷார்ப்பாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கர்வ் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதே போல் தான் இந்த கர்வ் எல்லாமே கொடுத்து முடிக்க போகிறோம். கொடுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கர்வ் ஷேப் முடித்ததுக்கப்புறம் அதை ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி கர்வ் பேட்டர்ன்லேயே கொடுக்க போகிறோம். ஸோ சேம் கலர் ப்ளவுஸ்க்கு ஒரு ஷேட் மட்டும் கம்மியாக எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கிறேன். பிகாஸ் சாரியில் வந்து இந்த பிங்க்கு தான் இருக்குது. எகெயின் அண்ட் எகெயின் பிங்க் யூஸ் பண்ணுறோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கோல்டு பக்கத்தில் ஒரு லைன் வந்துட்டு க்ரீன் கலரே போட்டுறேன். பட் அது நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் ஒரு ஷேட் நான் வந்து கம்மியாக தான் போடுறேன். நார்மல் செயின் ஸ்டிச் தான். கரெக்டாக இந்த மேலே எடுத்துகிட்டு வரும்போது நல்லா ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு இப்படி சேமாகவே, அதாவது எப்படி கர்வ் வருதோ அதே போல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு கீழே கொண்டு வரப்போ அப்படியே கீழே கொண்டு வராமல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுட்டு எகெயின் வந்து கீழே எடுத்துகிட்டு வரீங்கன்னா நமக்கு அந்த ஷார்ப் வந்து அழகாக கிடச்சிரும். நீட்டாக இந்த பார்டருக்கும் அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த லீஃப் மாதிரி கொடுத்து அதில் த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ட்ரேஸ் எடுத்துக்கிட்டேன். ட்ரேஸ் எடுத்துகிட்டு பேக் சைடில் ட்ரேசிங் ஷீட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி பின் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு பேப்பர் காப்பி ஆப்பில் போயிட்டு இந்த இமேஜை ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ட்ரேசிங் ஷீட்டை பேக் சைடில் நல்லா லாக் பண்ணி பின் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டரில் போடுறதுனாலும் போடலாம். பட் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே வரும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். கரெக்டாக வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வேணுமோ எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் வச்சுட்டு நம்ம அது மேலேயே இப்போ ட்ராப் பண்ணோம்னா நமக்கு அழகாக ட்ரேசிங் வந்து விழுந்துடும். நீட்டாக ட்ரேஸ் விழுந்துருச்சு. இதே போல் எல்லா இடத்துலையுமே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரியே ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் அவுட்லைன் வந்து சரி த்ரெட் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிடலாம்.
அதாவது உள்ளே ஃபில் பண்ணிவிட்டும் வெளியே வந்து சரி த்ரெட் கொடுத்துக்கலாம், இல்லை வெளியே சரி கொடுத்துட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க கம்ஃபர்ட்டை பொறுத்து நம்ம எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நான் என்ன ஸ்டிச் வேணுமோ அதை ஃபில் பண்ண போகிறேன். லீஃபோட எட்ஜு வரும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி தான், அதாவது இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மேலே வந்து ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே ஸ்டிச் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா லீஃப் வந்து நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி லீஃப் எல்லாம் குட்டி ஸ்பேஸில் ஃபில் பண்ணுறப்ப செயினோட சைஸ் வந்து நல்லா குட்டியாக போடுங்க. இதில் போய் நம்ம பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் போட்டால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதே போல் முடிக்கிறப்பவும் அதாவது இந்த இடத்துல என்நாட் போடாமல் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணியிருப்போமோ அதுக்குள்ளே விட்டு நீங்கள் என்நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். அவுட்லைன் எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் லீஃப் எல்லாமே. இந்த லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக இருக்குது, அதனால் இதுக்குள்ளே லோடிங் இல்லைனா வந்து தாம்பூர் இது ரெண்டு இதில் எது போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து லோடிங் போட்டுக்கிறேன். லோடிங் போடும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி நல்லா கிராஸாக இதில் எப்படி கிராஸாக போட்டுமோ அதே போல் இந்த சின்ன லீஃப்குள்ளேயும் நம்ம நீட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். லோடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற ஸ்டிச் வந்து எவ்வளோ கிராஸாக எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு கடைசி வரைக்கும் நீட்டாக கிடைக்கும். ஸோ எவ்வளோ குட்டி ஸ்பேஸாக இருந்தாலும் அதில் நல்லா கிராஸாக எடுத்துக்கோங்க ஸ்டிச்சு. இப்போது இந்த சைடு எப்படி லோடிங் போட்டோமோ அதே போல் இந்த சைடும் இப்படி கிராஸாக வந்து ஆப்போசிட் சைடில் லோடிங் வர மாதிரி போட்டு ஃபில் பண்ண போகிறோம். லோடிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லீஃப்க்கு ரெண்டு சைடுமே ஆப்போசிட்டில் வர மாதிரி லோடிங் முடிச்சிருக்கோம். இப்போ பீட் லோடிங் தான் கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால நான் வந்து 2 பீட் மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்லா கிராஸாக கொடுத்துக்கலாம். எப்படி த்ரெட்டில் போடுறோமோ அதே போல் ஃபார்மேட் தான். நெக்ஸ்ட்டு கொடுக்குறப்ப 3 லைன், ஏன்னா இந்த ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கொடுக்குறப்ப 4 கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி பீடை வந்து கூட்டவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். ஃபைனலாக முடிக்கிறப்பவும் அந்த ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் 2 பீடு, அதுக்கப்புறம் எல்லாம் 4 பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணேன். ஃபைனலாக வரும்போது 3ல் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு நல்லா ஃபில்லிங்காக நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதுக்கு இன்னொரு லைன் அவுட்லைன் கொடுக்க போகிறோம் சரி த்ரெட்டில். நார்மலாகவே நம்ம பண்ணுற ஒர்க் வந்து நல்லா ஹைலைட்டடாக காமிக்கணும் அப்படின்னா அவுட்லைன் வந்து டபுள் அவுட்லைன் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ஷேப் மேலே கொடுத்துட்டு தென் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு அவுட்லைன் நான் கொடுப்பேன். ஷார்ப் எட்ஜஸ்லாம் வரும்போது அதே போல் நல்லா ஷார்ப்பாக கொடுத்து எடுங்க. அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ண சிம்பிள் ஒர்க் கூட நல்லா நீட்டாக ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இதே போல் தான் மற்ற இருக்க எல்லா லீஃப்மே ஃபில் பண்ண போகிறோம். பட் என்னென்னா இந்த இடத்துல பிங்க்கு கொடுத்துட்டேன், இங்கேயும் பிங்க்கு. ஸோ ஃபுல்லாக பிங்க்காக கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் சாரியில் கோல்டு கலரும் இருக்குது. இதுக்குள்ளே கோல்டு கலரில் இருக்க சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் வந்து லோடிங் கொடுக்க போகிறேன்.
கோல்டு கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். லோடிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக லைட்டாக சைடில் கேப் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜரி த்ரெட்டை இப்படி லைட்டாக தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ்லாம் நீட்டாக கவர் ஆகிடும். இதே போல் தான் மற்ற எல்லா லீஃப்ஸுமே ஃபில் பண்ண போகிறோம். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டபுள் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு லைட்டாக கேப் வர மாதிரி இருக்குது. ஸோ அங்கே மட்டும் நம்ம பீட் ஒர்க் பண்ணலாம். அதே போல் இங்கே கீழேயும் ஸோ இந்த இடத்துலலாம் பீட் ஒர்க் பண்ணி இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஒர்க்கை. கர்வ் வர இடத்துல த்ரெட்டை மேலே எடுத்து அங்கே வந்து நம்ம ஒரு சின்ன புட்டா மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3 mm ப்ளஸ் இன்னொரு சுகர் பீடு. இது ஃபுல்லாகவே இதே மாதிரியே பேட்டர்னை கொடுத்துக்கலாம். இந்த 2 லீஃப்க்கு நடுவுலையும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பீட் ஒர்க் கொடுத்து அது கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒரு 3 mm ஒரு சுகர் பீட், அதை லாக் பண்ணிவிட்டு எகெயின் மேலே வந்து அந்த புட்டாஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப கிராஸாக கொடுக்க வேணாம், லைட்டாக கிராஸாக கொடுத்தா போதும். ஏன்னா நமக்கு இருக்க ஸ்பேஸில் லைட்டாக கவர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதே போல் புட்டா பேட்டர்னை நம்ம இங்கே ஸ்பேஸ் இருக்க எல்லா இடத்துலையுமே ஃபில் பண்ணிக்க போகிறோம். அந்த ஸ்பேஸ்லாம் கவர் பண்ணி நீட்டாக வந்து பீட் ஒர்க் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து புட்டா மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். புட்டாஸ் எப்படி போடலாம், எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து போடலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்லீவோட சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதிலிருந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 5.5 கிட்ட இருக்குது. அதனால் நான் இதை எப்படி டிவைட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு டாப்லேருந்து இந்த டாப்லேருந்து வெறும் 1 inchக்கு ஒரு டாட் வச்சுக்கிறேன். இங்கே ஒரு புட்டாஸு, அதுக்கப்புறம் 2 inch, 3 கிட்ட 1, தென் 5 கிட்ட 1. இதுக்கு மேலே போட்டாலும் நம்ம இங்கே புட்டாஸ் போடும் போது இது மேலே படுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதே போல் இப்போ சைடில் வைக்கும் போது சென்டரில் 3 மார்க்கிங்ஸ் பண்ணியிருக்கோம் புட்டா போட. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சென்டரில் நீங்கள் டேப்பை வச்சுட்டு இதிலேருந்து இந்த சைடு வந்து 2.5 inch எடுத்துக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக புட்டாஸ் போட்டாலும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இது 2க்கும் நடுவில் நம்ம டேப்பை வச்சுட்டு இந்த சைடு 2.5, அதே போல் இதுக்கு சென்டரில் வச்சுட்டு இந்த சைடு 2.5, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து வேணும்னால் 1 போட்டுடலாம். நமக்கு ஸ்பேஸ் இருக்கிறத பொறுத்து இந்த எட்ஜில் நமக்கு வேணும் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். இங்கே 1, இதுக்கு கீழே 1. இந்த ரொம்ப ஸ்பேஸ் இருக்குன்னா மட்டும் இந்த 2 புட்டா மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எப்படியும் ஸ்டிச் பண்ணும் போது அடியில் தான் போகும். ஸோ அவங்களுக்கு வந்து கை அழுந்த தான் செய்யும் நம்ம அடியில் நிறையா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா. அதனால் நமக்கு முன்னாடி தெரிகிறது மட்டும் புட்டாஸ் போட்டோம்னா போதும். இந்த பக்கம் எப்படி எடுத்தோமோ சேம் இந்த சைடும் அதே தான். 2.5 ஈக்குவலாக வச்சுட்டு 2.5 மட்டும் கேப் விட்டுட்டு இங்கே 2 புட்டாஸ். அதே போல் அடுத்தது புட்டாக்கான மார்க்கிங் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளாக தான் புட்டாஸ் போட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி பார்டரே கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளான வந்து புட்டாஸ் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 3 mm, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட். அப்படியே ஒரே டைமில் போட்டு லாக் பண்ணாமல் 2 பீடு போட்டுட்டு இன்னொரு சுகர் பீட் போடுறீங்கன்னா நமக்கு வந்து இந்த பீடு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அங்கங்கவே கரெக்டாக லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என் நாட் போட்டு சேம் இதே புட்டாஸ் தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையுமே போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
ஓவரால் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு வர ஆர்டர்ஸில் வந்து த்ரெட் ஒர்க் வந்து மினிமலாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தென் நம்மக்கிட்ட ஆரி ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து ப்ரைடல் ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் கிளாஸஸ் வந்து நீட்டாக சொல்லிக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற டவுட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து ஃபுல்லாகவே கிளாஸஸில் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.